வணக்கம், நான் உங்க பிரியதர்ஷினி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபியாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைனா வந்து டிஃபன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அவல் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ஏபிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு காம்பி பவுல் எடுத்திருக்கேன், 16 சென்டிமீட்டர். இங்கே வந்து நான் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் அவல். ஸோ இதில் இந்த அன்பாலிஷ்ட் அவல். ஸோ இதிலே வந்து திக்கு வெரைட்டி. இது எடுத்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேயே ஒயிட் இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹை ஃபைபராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த திக் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகும். சோக் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த அவல் கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து கார கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இப்போ 16 லோ எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்து, லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆடியோ தம் வச்சுட்டு நவஜீனியும் ஆன் பண்ணிடுங்க லெவல் 6ல். இப்போ வந்து ரோஸ்டிங் சிம்பிளில் வச்சுருக்கேன். பாட் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதே சமயத்தில் நம்ம உள்ளே போட்டிருக்க தாளிப்பும் வந்து ரெடி ஆகிடும். என்னோடய ஃபோன்லேயும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம நவஜீனியும் ஆஃப் பண்ணிடலாம், ஆடியோ தம்மும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து இப்போ நம்ம ஊற வச்ச அவலில் போடணும். இது பார்த்தீங்கன்னா அவல் நல்லா ஊறிட்டு நான் மசிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ இந்த தாளிச்சோம்ல அதை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஏம்ஸோட இட்லி ஸ்டாண்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இட்லி ஸ்டாண்டில் வந்து நம்ம பண்ணி வச்ச கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம அவிக்க போறோம். அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 20 ஹை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இட்லி ஸ்டாண்ட் உள்ள வச்சிடலாம். லிட்டு போட்டுருங்க. லிட்டு போட்டு ஆடியோ டம் செட் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள் விண்டோவில் ஒரு 8 மினிட்ஸ் அண்ட் நம்மளோட நவஜீனியை வந்து ஆன் பண்ணிடலாம். லெவல் 6ல் வச்சுருக்கேன் நவஜீனியை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் விண்டோ ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகிடும். அண்ட் ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுங்க, லெவல் 2க்கு மாற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குக்கிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஆடியோ டம் ஆஃப் பண்ணிடலாம். நவஜீனியாவும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ
ஸோ நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு.